பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, என்னடி எப்பவுமே ஆதி சார் ரூம்ல இருந்து வெளியில வந்தனா அவ்வளோ டென்ஷனா வருவேன். இன்னைக்கு என்னடி ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே வர? என்னடி நீ சொல்லிட்டு போன மாதிரி ஆதி சார் உன்னை மடியில உட்கார வச்சு கொஞ்சிட்டு அனுப்புனாரா என்ன? ஆமா ஆமா, எங்க ரெண்டு பேருக்கும் இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன்டி நீ வேற, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அவன் என்ன காலையிலே வர சொன்னது என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்கணும், இரிட்டேட் பண்ணி பார்க்கணும் தான். ஆனா பதிலுக்கு அவனை நான் நல்லா டென்ஷன் ஆக்கி இரிட்டேட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாவம் இந்நேரம் செம்ம டென்ஷன்ல இருக்கான். யாரு போனாலும் அங்க காலிடி. சரிடி, டைம் ஆகுது, வா கேபின் போலாம். சரி மித்து, வா போலாம். விஷயம் கேள்விப்பட்டியா ஜெசி? ஆதி சாரையும் அர்ஜுன் சாரையும் வளைச்சு போட்டது இதோ நிக்கிறாளுங்க பாரு, இவளுங்க ரெண்டு பேரும் தான். என்னடி இப்படி கேட்டுட்ட? ஆபீஸ்லயே இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதானே. நம்மளும் தான் பல வருஷமா இங்க வேலை பாக்குறோம், நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கா? ஆனா இவளுங்களை பாரு, வந்தாளுங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி 4-5 மாசத்துலயே அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே சேர்த்துல வளைச்சு போட்டுட்டாளுங்க. நீ சொல்றதும் சரிதாண்டி. பல வருஷம் இங்க வேலை பார்த்து என்னடி பிரயோஜனம்? நம்ம இன்னும் கத்துக்குட்டியா தானே இருக்கிறோம். இவங்க கிட்டதான் டியூஷன் போகணும் போல, எப்படி பணக்கார பசங்களை வளைச்சு போடலான்னு. ஐயோ, நமக்கெல்லாம் அந்த கலை சுட்டு போட்டாலும் வராதுமா. இந்த மித்ரா அடிக்கடி ஆதி சார் ரூமுக்கு போயிட்டு வரப்பே தெரியும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும்னு. ஆனா இந்த வைஷ்ணவிய பாரு, ஊம குசும்பாட்ட இருந்துகிட்டு அர்ஜுன் சாரையே வளைச்சு போட்டிருக்கா. அது சரி, எந்த புத்துக்குள்ளார எந்த பாம்பு இருக்குதோ, எதை கட்டி மயக்கினாலுங்களோ யாருக்கு தெரியும். சரிவா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். மித்து, என்னடி அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. மித்து, நீ என்னடி எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்க? நீ வா மித்து, ரெண்டு பேரும் போய் நல்லா திட்டி விட்டுட்டு வரலாம். சும்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறாங்க. வைஷு, இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே பாரு வைஷு, நம்ம முதுகுக்கு பின்னாடி எப்போவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரியா? அவங்களுக்குலாம் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. இவங்களே நம்ம முகத்துக்கு நேராக பேச தைரியம் இல்லாமல் தான் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்னடி பேசுறது? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இது நம்மளோட பர்சனல். இதில் அவங்க தலையிடுறதுக்கு அவங்க யாரு? அதோட அவங்களுக்கு நம்ம போயிட்டு இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லடி. ஏன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த உலகம் ஒரே மாதிரி தான் பார்க்கும், எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அதனால தேவையில்லாம நம்ம அவங்களுக்கு போய் விளக்கம் கொடுத்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், சரியா? இல்ல மித்து, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நடந்தது என்னன்னே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாங்கடி. அதாண்டி ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீ போய் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இதுதான் நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறதுனால அவங்களுக்கு நம்ம மேல உள்ள ஒப்பீனியன் மாறிடும் நினைக்கிறியா? கண்டிப்பா மாறாது வைஷு. இங்க பாரு வைஷு, இந்த சொசைட்டில நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்க தான் நிறைய, சரியா? அவங்கள பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது, சரியா? இவங்களெல்லாம் பாசிங் கிளவுட் மாதிரி அப்படியே கடந்து வந்துட்டே இருக்கணும்டி, ஓகேவா? டைம் ஆகுது, நீ போயிட்டு ஒர்க் பாரு, ஓகேவா? ஓகே மித்து. ஆண்டி, என்ன ஆண்டி அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்னீங்க? என்ன ஆண்டி, பிளான் ஏதாச்சும் சக்சஸ் ஆயிட்டா என்ன? ஐயோ மாயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாயா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் பொண்ணை வரவே சொன்னேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன விஷயம்? ஐயோ மாயா, ஆதி பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை பிடிக்காம பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா, இப்போ என்னடானா எங்க அம்மா அந்த பொண்ணுக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாயா. காட், ஆண்டி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு மண்ணும் புரியல, தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ மாயா, என்ன சொல்ற, உனக்கு புரியலையா? இங்க பாரு மாயா, நல்லா கேட்டுக்கோ. நாங்க பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணு வைஷ்ணவி, அந்த பொண்ணை அர்ஜுனுக்கும் அவளோட தங்கச்சி மித்ராவை ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. வாட்? ஆண்டி என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ ஆமா மாயா, எல்லாத்தையும் எங்க அம்மா செட்டு வேகத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் இந்த கல்யாண ப்ராசஸ் அவ்வளோ ஃபாஸ்டா நடந்துகிட்டே இருக்கு, தெரியுமா? ஐயோ போதும் ஆண்டி, நிறுத்துங்க. ஏன் ஆண்டி, வீட்லயே தானே இருக்கீங்க, உங்களால பொண்ணை கூட புரியா நிறுத்த முடியாது ஆண்டி. கேட்டா அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு நல்லா வீரவாசனம் மட்டும் பேசுவீங்க. என்ன ஆண்டி, உங்களுக்கு நான் மாசம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்குற பணத்துக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் பண்றீங்களா ஆண்டி? ஐயோ மாயா பேபி, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, எல்லாம் ஃப்ளாப் ஆயிட்டே இருக்கு. என்ன ஆண்டி அப்படியே ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, போடுற பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னு? அது சரி, என்ன ஆண்டி உங்கள் ரூட் நல்லா கிளியராக இருக்குது, ராகுலுக்கு அந்த தன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு என்ன நீங்கள் டீலில் விடலான்னு பார்க்குறீங்களா?
ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாயா பேபி. நான் கஷ்டப்பட்டு தான் பிளான் எல்லாம் போடுறேன். ஆனா ஆனா என்ன பண்றது மாயா பேபி, எல்லா பிளானுமே சொதப்புது. ஐயோ ஆண்டி, அந்த லட்சணத்துல நீங்க பிளான் போடுறீங்க. இங்க பாருங்க ஆண்டி, உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், சரியா? சும்மா வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆண்டி. ஐயோ மாயா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கூல் கூல். நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான். கண்டிப்பா என் அண்ணன் பையன் ஆதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? எங்க ஆண்டி, வாயால நல்லா பட சுடுறீங்களே தவிர வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. அட கடவுளே, இவ எதுக்கே இப்படி தாம் தூம்னு குதிக்கிறா? இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாளோ தெரியலையே. என்ன ஆண்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி ஆண்டி, கல்யாணம் சம்பந்தமா வேற என்னென்ன விஷயம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க. இல்ல மாயா, அது அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மாயா. வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏன் ஆண்டி, இப்பதானே ஆண்டி இந்த மாதிரி 2 பொண்ணுங்களுக்கும் 2 பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்றீங்க. ஐயோ, என்னதான் ஆண்டி நடக்குது? ஐயோ மாயா, அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கே பெரிய ஷாக்கு தான். நான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மாயா. ஓ ஷிட், என்ன ஆண்டி, அந்த அந்த அர்ஜுன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் லவ் ஃபெயிலியர்ல இருக்கான். அவன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் தான் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன். இப்போ என்னடானா நீங்க அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்றீங்க. கடவுளே, என்ன ஆண்டி வீட்லயே இருக்கீங்க, ஒண்ணு கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா ஆண்டி? ஐயோ மாயா, நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் மாயா இருக்கேன். ஆனா எங்க அம்மாவை மீறி எதுவுமே பண்ண முடியல மாயா. ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க? நீங்க இந்த பதிலை என்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவே நான் மாசம் உங்களுக்கு லட்சமா கொடுத்துட்டு இருக்கேன். ஐயோ மாயா பேபி, கூல் கூல். இங்க பாரு மாயா, நான் மறுபடியும் சொல்றேன், ஆதிக்கு உன்னோட தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், சரியா? சரி விடு மாயா, இது வரைக்கும் போட்ட பிளான் எல்லாத்தையும் சொதப்பி இருக்கலாம். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போறாங்க. கண்டிப்பா அதை நான் எப்படியாச்சும் தடுத்துருவேன் மாயா. வாட்? நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போறாங்களா? ஆண்டி, ஆர் யூ மேட்? என்ன ஆண்டி, பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு, நீங்க என்னடானா ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்கிட்ட இருக்கீங்க. இது எப்போ நடந்தது? இல்ல மாயா, அது நான் வீட்ல இல்லாததுனால எனக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியல மாயா. எல்லாம் இன்னைக்கு தான் மாயா தெரிஞ்சது. அதனாலதான் உங்ககிட்ட உடனே சொல்லிடலான்னு சொல்லிட்டு உன்னை வர சொன்னேன். என்ன ஆண்டி, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்ல இருந்தா தானே என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண முடியும். நீங்க தான் வீட்ல இருக்கிறதே இல்லையே, பின்ன எப்படி எல்லாத்தையும் உங்களால தடுக்க முடியும்? அப்புறம் நீங்க போடுற பிளான் எல்லாம் சொதப்பதான் செய்யும். சரி மாயா, இனிமே நான் எந்த பிளானும் சொதப்பாத மாதிரி பிளான் போடுறேன், சரியா? பாருங்க ஆண்டி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் குறிக்க போறாங்கன்னு சொல்றீங்களா, அதை எப்படியாச்சும் நீங்க தடுத்தே ஆகுறீங்க, புரிஞ்சதா? ஓகே மாயா, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் கிளம்புறேன் ஆண்டி. ஒழுங்கா இந்த தடவையாச்சும் பிளானை சொதப்பாம பண்ணுங்க. பாய். இவன் என்ன கொஞ்சம் கூட வயசுல பெரியவங்கிற மரியாதை இல்லாம அவ இஷ்டத்துக்கு என்ன பாட்டு திட்டிகிட்டே இருக்கா. கடவுளே, என்ன பண்றது? இவ தயவாலதான் மாசம் லட்சமா பணம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் அந்த பணத்துக்காகவும் அவ மூலியமா வரப்போற ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் தானே எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படியாச்சும் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போகும்போது சித்தாச்சும் ஒரு குட்டி கலாட்டா பண்ணி எப்படியாச்சும் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிடணும். அட பாவி, டேய் மச்சான், என்னடா சொல்ற? ஆமாண்டா ராக்கி, ஆதிதான் அங்க வைஷுவை பிடிக்கல, மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா. அதனால பாட்டி ரொம்பவே மன உளைச்சல இருந்தாங்கடா. அதனால அவங்க என்கிட்ட வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடா. அதனால தான் பாட்டிக்காக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்டா. டே மச்சான், உண்மையாவே சொல்றேன்டா, சூப்பர் 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 மச்சான். வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான டிசிஷன் எடுத்திருக்கனா அது இதுதான் மச்சான். கங்க்ராட்ஸ்டா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. ஐயோ, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? ஐயோ, இப்போ இந்த டைம்ல அந்த அனிதா நான் இல்லையே. நல்ல விஷயம் பேசும்போது எதுக்குதான் போயும் அந்த கேடு கெட்டவளை பத்தி நான் நினைக்கிறேனே தெரியலையே. டே மச்சான், உண்மையாவே சொல்றேன்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா இன்னைக்கு. டேய் ராகி, இப்ப எதுக்குடா நீ கத்திக்கிட்டு இருக்க? டேய், நீ கத்துறத பார்த்தா தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க போல இருக்குடா. அட போடா நீ வேற. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எவன் வந்து கேட்டாலும் நான் என் சந்தோஷத்துக்கு காரணம் என் மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவேன்டா. சரி டே அர்ஜுன், நான் உனக்கு கேட்பேன், உண்மையே சொல்லணும், சரியா? என்ன மச்சான், கேளு. இல்ல, பாட்டி சொன்னாங்கன்னு தான் உண்மையாவே வைஷ்ணவியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டியா என்ன? டே அரமண்டலே, 1/2 மணி நேரமா அதை தானடா சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாட்டி கேட்டாங்க, அதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன்னு. பின்ன திரும்பவும் கேட்டா என்னடா அர்த்தம்? இல்ல மச்சான், ஒரு பக்கம் பாட்டிக்காக ஒத்துக்கிட்ட சரி, ஆனா இன்னொரு பக்கம் உனக்கு என்னமோ அந்த வைஷ்ணவி பொண்ணு மேல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. அதாண்டா கேட்டேன்.
டேய் நீ என்ன லூசாடா இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க டேய் நான் தான் சொல்றேடா பாட்டிக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு இல்ல மச்சான் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது உனக்கும் அவங்க மேல ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு கேட்ட மச்சான் சரி விடு மச்சான் இதுக்கு முன்னாடி இல்லைன்னா என்ன இதுக்கப்புறம் கண்டிப்பா வரத்தானே போகுது அட ஏன்டா நீ வேற டே அர்ஜுன் என்னடா இப்படி கேக்குற சரிடா நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன் ஏன்டா உனக்கு வைஷ்ணவியை பிடிக்கல டே அர்ஜுன் உங்ககிட்ட தான் கேக்குறேன் வைஷ்ணவியை உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது மச்சான் டேய் இது என்னடா பதில் ஏண்டா ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்ல பிடிக்கலன்னு சொல்லு டேய் ஒழுங்கா தெளிவான ஒரு பதில சொல்லுடா டேய் இல்லடா அவங்கள பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா எந்த ரீசனுமே இல்லடா அதே டைம் பிடிச்சிருக்கானு எனக்கு தெரியல மச்சான் அதை தாண்டா சொல்ல வந்தேன் ஆனா அவங்களை எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே தோணுது மச்சான் அட யாருடா இவன் ஆனா உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கான் டேய் அதான் அவங்க கிட்டே கேட்டேன் அவங்களதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பின்ன என்னடா மச்சான் உனக்கு டேய் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா ஆனா எனக்கு என்னமோ அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மச்சான் நானும் யோசிச்சு பாக்குறேன் எதுவுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குதுடா ஐயோ சரி மச்சான் அது எல்லாத்தையும் விடு டேய் மச்சான் உண்மையாவே நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கடா டேய் அர்ஜுன் இன்னைக்கு நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன்டா 2 பேரும் சரக்கடிக்கலாமா எனக்கு சரக்கு அடிக்கலாமா இல்லடா ராக்கி எனக்கு இன்னைக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணலடா டேய் என்னடா நீ ஷாக்கு மேல ஷாக்கா சொல்லிக்கிட்டே இருக்க என்னது பூனை கவிச்சு ஒதுக்குதா டேய் என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா உனக்கு சரக்கு அடிக்க தோணல ஏன் மச்சான் உனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷமா இல்லையா என்ன ஐயோ அப்படிலாம் இல்ல மச்சான் உனக்கே நல்லா தெரியும் நான் எதுக்காக சரக்கு அடிப்பேன்னு ஆனா என்னமோ தெரியல மச்சான் மனசுலாம் ஒரு மாதிரி லேசான மாதிரி ஒரு ஓரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குடா அதனால அந்த சந்தோஷமான மூட சரக்கு அடிச்சு கெடுத்துக்க வேணாம்னு தோணுது மச்சான் அதான்டா டேய் அர்ஜுன் நீயாடா பேசுறது ஏண்டா இவ்வளோ நாள்ல நான் சரக்குன்னு ஆரம்பிச்சாவே நீ பாட்டிலோட வந்து நிப்ப இன்னைக்கு என்னடா புதுசா வேண்டாங்கிற ஓ மச்சான் கூடிய சீக்கிரத்துல குடும்பஸ்தனா ஆக போற அதுக்கான ரிஹர்சலா மச்சான் எப்படியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சரக்கெல்லாம் அடிக்க உன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு இப்பவே ரிஹர்சலா மச்சான் டேய் ராக்கி ஏண்டா நீ வேற அப்படிலாம் இல்லடா ஐயோ டேய் மச்சான் என்னடா புதுசா வெக்கம்லாம் பட்டு சிரிக்கிற ஐயோ டேய் அர்ஜுன் உண்மையாவே சொல்றேன்டா நீ வெக்கப்பட்டு சிரிக்கும் போது செம்ம அழகா இருக்கடா எனக்கே உன்ன நீ சிரிக்கும் போது சைட் அடிக்கணும்னு தோணுது உண்மையாவே வைஷ்ணவி கொடுத்து வச்சவங்க தான் எப்படியோ மச்சான் ஃபைனலி உன் லைஃப் ஹாப்பியாக போறதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மச்சான் டேய் ஏன்டா நீ வேற இப்படி ஓட்டுற எல்லாம் சரிதான் மச்சான் ஆனா வைஷ்ணவிக்கு நான் பொருத்தமா இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியலடா ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கடா ஆனா நான் பாரு மச்சான் எனக்கு ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல அதெல்லாம் நினைச்சாதான் மச்சான் ஒரு மாதிரி இருக்கு டேய் மச்சான் இப்ப எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பேசுற ஏன்டா நீ தான் சொல்ற அது பாஸ்ட்னு பாஸ்டாவே இருந்துட்டு போகட்டும்டா இனிமே ஃபியூச்சர் அதாவது வைஷ்ணவி சிஸ்டரை பத்தி மட்டும் நீ யோசி மச்சான் சரியா டேய் ஏன்டா நீ வேற சரி மச்சான் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் டேய் எங்கடா அதுக்குள்ள போற சரி மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீ பாட்டிக்காக ஒத்துக்கிட்டது எல்லாம் ஓகே ஆமா வைஷ்ணவி சிஸ்டர் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியாடா என்னது பேசணுமா அட யாருடா இவன் நானே அவங்கள எப்படிடா ஃபேஸ் பண்றது இதுக்கப்புறம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற ஏன்டா ஏமாச்சான் இப்படி சொல்ற என்னாச்சு டேய் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனேடா சும்மாவே எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்னு இப்போ கல்யாணம் வேற அதான் மச்சான் அவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து நான் மீட்டிங்க்கு ஹைதராபாத் விஷயமா போயிட்டேன் அதனால அவங்கள பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரல ஆனா நாளையிலேருந்து மறுபடியும் அவங்கள பார்க்கணுமா அதான் மச்சான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு அட யாருடா இவன் அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குற மாதிரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் டேய் மச்சான் அவங்க உன் பொண்டாட்டியாக போறாங்கடா அதனால நீ எப்படியா இருந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் மச்சான் ஆகணும் என்னமோ போடா எல்லாம் சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் சரி மச்சான் நான் கிளம்புறேன் சரி போறதுலயே இருக்காத ஒரு நிமிஷம் போனை கொடு ஏண்டா இந்த இல்ல மச்சான் கல்யாணம் ஆக போகுது இன்னும் நீ பேசவே ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்ற அதான் மச்சான் பிள்ளையார் சொல்லியே நான் போட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் டேய் என்னடா சொல்ற பொறுமச்சான் வைஷ்ணவி சிஸ்டருக்கு கால் பண்ற நீ பேசு டேய் என்னடா பண்ற டேய் அதெல்லாம் எதுவும் வேணாம்டா சொல்றது கேளு அட கொஞ்சம் இருமச்சான் அப்புறம் என்னைக்கு தாண்டா பேச ஸ்டார்ட் பண்றது இருடா நம்பரை தேடுறேன் டேய் மச்சான் என்னடா வைஷ்ணவின்னு ஒரு நேம் இருக்கு இது அவங்க தானா ஆமா அவங்க நம்பர் தான் டேய் இப்போ நீ என்னடா பண்ண போற அது சரி பேச மாட்டாரா ஆனா நம்பர் மட்டும் வச்சிருப்பாராம்
அது அது சும்மா எங்க ஸ்டாஃப்னு வச்சிருக்கேன்டா, அவ்வளவுதான்டா, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடா. டே ராக்கி சொல்றது கேளு, போன் எதுவும் உங்களுக்கு பண்ணிடாதடா ப்ளீஸ்டா, அதுவும் நைட் டைம் வேற ப்ளீஸ்டா. வைஷு என்னாச்சுடி, ஒரு யோசனையில இருக்க, என்னாச்சு? இல்லை மித்து, அது அர்ஜுன் நாளைக்கு ஆஃபீஸ் வரார்ல, மீட்டிங் முடிஞ்சு அதை பற்றி தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி, 2 நாளா ஆஃபீஸ்க்கு அர்ஜுன் மீட்டிங்க்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சும் வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். நாளைக்கு தான் அவரு வர போறாரே. லாஜிக் படி பார்த்தா நீ ஹாப்பியா தானே இருக்கணும், எதுக்கு நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? இல்லை மித்து, நாளையிலேருந்து அவரை எப்படி பார்க்க போறோம்னு நினைச்சாவே மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குதுடி. வைஷு எனக்கு புரியுதுடி, ஆனா என்னடி பண்றது, உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நீ எப்படியா இருந்தாலும் அவரை பார்த்து தானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமா அவரை நாளைக்கு பாரு, ஓகேவா? எனக்கு புரியுது மித்து, ஆனால் நான் அதுக்காக மட்டும் யோசிக்கலடி. ஆஃபீஸில் வேற எல்லாரும் அப்பப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்களா, அது தாண்டி அர்ஜுனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலை. வைஷு இங்க பாருடி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நமக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களுக்காக நம்ம என்னைக்கும் பயப்படக்கூடாது. எவன் ஒருத்தவன் தைரியமா நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி கேட்கறானோ அப்ப மட்டும் அவனுக்கு நம்ம பதில் சொன்னா போதும், சரியா? அதனால நீ தேவையில்லாம குழப்பிக்காம நாளைக்கு உன் ஆள் வராரு, அதை நினைச்சிட்டு சந்தோஷமா தூங்கு, சரியா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மித்து. டே அர்ஜுன், ரிங் போயிட்டு இருக்கு. டே ராக்கி என்னடா நீ, ரிங் போயிட்டு இருக்குடா. இந்த டைம்ல யாரு நமக்கு கால் பண்றது? ஹலோ, யாரு? அஜோ மச்சான் பேசுடா. ஹலோ ஹலோ. டே ஏன்டா நீ வேற. ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். வைஷு யாருடி? ஐயோ மித்து, அர்ஜுன் அர்ஜுன்டி. என்னடி சொல்ற? சரி சரி பேசு பேசு. சரிடி. டேய் மச்சான் என்னடாச்சு? தெரியல மச்சான், எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்க. இல்லங்க, அது குட் நைட்டுங்க. அப்ப சரி, நான் போனை வைக்கிறேங்க. அப்பா டே எதுக்காகடா இப்படி பண்ணுன நீ? ஏய் செம்ம காண்ட்ல இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே ஓடிடு. ஏண்டா போன் பண்ணி உன்னை பேசுறானா, நீ என்னடா குட் நைட்னு சொல்லிட்டு வைக்கிற? ஏண்டா குட் நைட்னு சொல்றதுக்காகடா வாடா உனக்கு போன் பண்ணி கொடுத்தேன். சப்பா ஏண்டா அவன் கோடு போட்டா ரோடே போட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்னடா நீ கடவுளே. சொல்றது ஈஸி, செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். எப்பா இன்னும் என் நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? எப்பா ஆளை விடுறா சாமி, நான் கிளம்புறேன். ஃபைனலி அர்ஜுனோட லைஃப் பழைய மாதிரி ஹாப்பியா மாறப்போகுது. எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அர்ஜுனை தேடி ஒரு தேவதை வந்துட்டாங்க. இனிமே என் மச்சானோட லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஐயோ மித்து, அர்ஜுன் அர்ஜுன் கால் பண்ணது எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஐயோ மித்து, எனக்கு இல்ல, இது கனவா நினைவான்னு கூட தெரியலடி, கில்லடி. அது சரி, பாத்துடி பார்த்து சந்தோஷத்துல கீழே விழுந்துற போற. எம்மா தாயே, இப்பயாச்சும் உனக்கு டவுட் கிளியர் ஆச்சா? இப்ப வச்சு புரிஞ்சுக்கோ, அர்ஜுன் ஒன்னு புடிச்சு போய் தான் ஓகே சொல்லியிருக்காரு இந்த கல்யாணத்துக்கு, சரியா? தேவையில்லாம குழப்பிக்காத. இல்லைன்னா அவரு இந்த டைமுக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு கால் பண்ணிருக்காருடி. மித்து, உண்மையாவே உண்மையாவே அர்ஜுன் கிட்ட பேசணும் தான் கால் பண்ணிருப்பாடாடி. ஐயோ இது என்னடி கேள்வி? அடியே உங்ககிட்ட பேசுறதுக்காக தாண்டி ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. கடவுளே. சரி சரி அதை விடு. ஆமா என்ன சொன்னாரு ஆளு? இல்ல மித்து, அவரு ஃபோன் பண்ணி அர்ஜுன் பேசுறேன்னு சொன்னாரு. அப்புறம் குட் நைட்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாருடி. எனக்கு என்னமோ அவரு தெரியாம எனக்கு கால் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. இல்லடி வைஷு, தெரியாம கால் பண்ணியிருந்தா அவரு நான் தெரியாம கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் தான் அப்படி எதுவுமே சொல்லலையே. கண்டிப்பா அர்ஜுன் உங்ககிட்ட பேசணும்னு தான் கால் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்னமோ உனக்கு ஷையா இருக்க மாதிரி அவருக்கும் இருந்திருக்குமோ என்னவோ, அதனால கூட கட் பண்ணியிருந்திருக்கலாம்ல. ஆமால, ஆனா அவர் குரல்ல நடக்கும் தெரிஞ்சதுரி. அப்போ அவர் என்கிட்ட பேசணும் தான் எனக்கு கால் பண்ணாரா மித்து. ஐயோ எனக்கு இது நினைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? கடவுளே. சரி சரி, ஒருத்தி இன்னைக்கு என்ன தூங்க விட்ட மாதிரி தான். மேடம் டைம் ஆகுது, காலையில ஆஃபீஸ்க்கு வேற போகணும். ஸோ தூங்கலாமா? ஐயோ மித்து, நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட் நான் தூங்குற மாதிரி தாண்டி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, அப்போ அர்ஜுன் என்கிட்ட பேசுறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணாரா? ஐயோ. அது சரி சரி, நீ பொறுமையா தூங்கு. எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் நகர்ந்து உட்காந்தீங்கன்னா நான் தூங்குவேன் மேடம். மித்து, உண்மையை தானே சொன்னா? சரிடி, குட் நைட். திமிர் பிடிச்சவ
ஒரு நாளும் நான் அவளை வெறுப்பேத்தலாம் கடுப்பாக்கலான்னு பார்த்தா அவ என்னடானா சின்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு நாளும். அதுவும் எப்ப பார்த்தாலும் அத்தான் புருஷன் கனவா ஆதிமாமான்னு கடவுளே எனக்கு எப்படிலாம் இவ இரிட்டேட் பண்றா. இருக்கு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இருக்குடி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை பழிவாங்கல. என் பேர் ஆதியே இல்லடி. ஐயோ ஒரு பக்கம் என்னடானா சின்ன அத்தானு கூப்பிட்டு என்ன வெறுப்பாக்குறான். இன்னொரு பக்கம் என்னடா அவ கண்ணை காட்டி சின்ன ஏதோ பண்றா மாயக்காரி. டே ஆதி நீ கொஞ்ச நாளா சுத்தமா சரியில்லடா. அவளை பத்தி தாண்டா எப்ப பார்த்தாலும் யோசிச்சிட்டே இருக்க. கடவுளே இப்ப நான் என்ன பண்றது. எத்தனையோ பேரு என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே அப்படி பயப்படுவாங்க. இவ என்னடானா அசால்ட்டா அவ்வளவு திமரா அதே ஆட்டிடியூடோட எப்பவுமே என்கிட்ட நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ்வளவு மாதிரி சத்தியமா ஒரு பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. கடவுளே நம்ம ஒருவேளை தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமா இவளை கல்யாணம் பண்ணி பழிவாங்கலான்னு. ஐயோ டே ஆதி இப்போ எதுக்குடா நீ சம்மதம் இல்லாம யோசிக்கிற. நீ அவளை பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் நீ பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் அவளை கல்யாணமே பண்ண போறா. ஆமா கண்டிப்பா நான் அவளை பழிவாங்கி தீருவேன். ஆதி என்னடா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க, என்னாச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜானு. ஆமா நீ தூங்கல, டைம் ஆயிடுச்சு. என்னாடி என்கிட்ட போய் சொல்றியா என்ன? என்னடா மித்ராவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? ஜானுக்கு எப்படி தெரியும் நம்ம அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தோன்னு? ஒருவேளை நம்ம புலம்புன எல்லாத்தையும் கேட்டிருக்குமா என்னன்னு ஒண்ணும் புரியலையே. என்ன ஜானு? சரி நீ உன்னோட ட்ரீம் கேர்ள் மித்ராவை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்ப. நான் வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீ ஒன்னும் கோச்சிக்காதப்பா. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஒன்னும் இல்லடா ஆதி, நாளைக்கு நிச்சயத்துக்கு தேடி குறிக்க போலான்னு இருக்கோம்டா. அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஐயோ ஜானு வேற உண்மை என்னன்னு தெரியாம ட்ரீம் கேர்ள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கே. கடவுளே. ஓகே ஜானு ஓகே. சரி வாய் மட்டும் தான் என்கிட்ட பேசுது, மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போலயே. சரிடா நான் கிளம்புறேன், பாய், குட் நைட். ஜானு ஒரு நிமிஷம். என்னடா? ஜானு நீ தாத்தாவை எப்படி சொல்லி கூப்பிடுவ? டே ஆதி என்னடா கேக்குற? ஒன்னும் புரியலையே. எப்படி சொல்லி கூப்பிடுவேன்னா? இல்ல ஜானு, இப்போ அம்மா அப்பாவை ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறேன் ஜானு. ஓ அப்படி கேக்குறியாடா? நான் உங்க தாத்தாவை எப்பவுமே அத்தான் தான் சொல்லி கூப்பிடுவேன்டா. ஜானு இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி கூப்பிடுவ தாத்தாவை? டேய் ஆதி அதான் சொன்னனேடா, அத்தான்னு சொல்லி தாண்டா கூப்பிடுவேன். உங்க தாத்தாவுக்கு நான் அத்தான்னு சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவரே சில நேரம் என்ன அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாருடா. ஓ ஓகே ஜானு. டேய் ஆதி என்னடா நீ கேக்குறத பார்த்தா மித்ரா உன்னை அத்தான்னு கூப்பிட்டுருக்காளா என்ன? ஐயோ ஜானு அப்படிலாம் இல்லையே. சரி டே ஆதி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ கண்டினியூ பண்ணுடா. உன் ட்ரீம் கேர்ள் மித்ராவை பத்தி யோசிக்கிறாரு. பாய்டா. ரொம்ப யோசிக்காதடா, சீக்கிரம் போய் தூங்கு. அப்பதான் உன் கனவுல மித்ரா வருவா. ஓகே ஜானு குட் நைட். என்ன ஜானு தாத்தாவை அத்தான் தான் சொல்லி கூப்பிடுவேன்னு சொல்லுது. இவளும் என்ன அத்தான் கூப்பிடுறா. ஆனா இவ கூப்பிடுறது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. டே ஆதி அவ கூப்பிடுறது உனக்கு இரிட்டேட்டா இருக்குடா. உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்னடா இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கடவுளே இருந்தாலும் என்ன ரொம்ப இம்சை பண்றான். மாயக்காரி.